மற்ற தேசங்களை விட இஸ்ரவேல் தேசத்தை ஏன் தேவன் அதிகம் தண்டிக்க வேண்டும்? ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் அதிக வெளிச்சத்தை தேவனிடத்திலே பெற்றிருக்கிறது. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மகா உபத்திரவத்தின் நாட்களில் பூமியின் மீது 3 விதமான ஆபத்துக்கள் வரும். முதலாவது திகில், இரண்டாவது படுகுழி, மூன்றாவதாக கண்ணி, அதாவது வஞ்சகம் என்றும், அந்தி கிறிஸ்துவின் குணநலன்களில் ஒன்று அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் என்றும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வரும்போது இயற்கையில் கூட சில மாற்றங்கள் ஏற்படும் என்றும், துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து அவரண்டை வருமாறு நம்மை அழைக்கிறார் என்றும், உண்மையாக இருப்பது என்பது ஆவியினால் உண்டாகும் கனி என்றும், 1000 வருட அரசாட்சியின் போது ஜனங்களில் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள் என்றும், பக்தியின் வேஷம் தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதலிப்பதை மோவாப் அர்த்தப்படுத்துகிறது. அதாவது மாம்சம் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்வு தாழ்ந்த நிலையை அடையும். அதுபோல ஆவிக்குரிய வாழ்வு உயர்ந்திருக்கும் போது மாம்சம் தாழ்த்தப்படும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் லிவியாதான் சர்ப்பம் என்பது எதை குறிக்கிறது, 1000 வருட அரசாட்சி காலத்தை குறித்து சொல்லப்பட்டது என்ன, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எவை, நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எவை என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இதிலும் ஏசாயா 25 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்களைப் போல 3 விதமான பாடல்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இது அவருடைய ராஜ்யத்தின் வருகையை பற்றி சொல்கிறது. ஏசாயா 27:1, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே என்று சொல்லப்படுகிற வார்த்தை நம்மை உடனடியாக எதிர்காலத்திற்கு இழுத்துச் செல்கிறது. இது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. எபிரேய நாள் ஆரம்பமாகிறது போல இது மாலையில் ஆரம்பித்து காலையில் நிறைவாகிறது. இரவாகிய மகா உபத்திரவ நாட்களில் ஆரம்பித்து 1000 வருட அரசாட்சியாகிய இனிய காலையில் நிறைவாகிறது. இது நித்தியம் வரைக்கும் செல்லுகிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய வசனமே. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இந்த பட்டயத்தால் அவர் தேசங்களை தண்டிப்பார். ஒருவேளை 1000 வருட அரசாட்சியிலே வாழ்கிற ஒருவன் இந்த விதமாய் கேட்கலாம், ஐயா, வேதத்தை நாம் அப்படியே அர்த்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியானால் இங்கே கூர்மையான பட்டயம் ஒன்றும் காணப்படவில்லை என்பான். ஆம், அவருடைய நாவு பட்டயத்தை விட கூர்மையானது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனாலேயே நியாயம் தீர்க்கவும் போகிறார். எதை நியாயம் தீர்க்கப் போகிறார்? லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பையை நியாயம் தீர்க்கப் போகிறார். அக்காலத்திலே அவருடைய 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பாம்பின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இது சாத்தானை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்
பாதாளத்திலே 1000 வருஷம் கட்டி வைக்கப்படுவதை குறித்து வாசித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 என்ன சொல்லுகிறது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். யோபு 41:15 அவனை குறித்து முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பிரசைகளின் அரணைப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது அந்த லிவியாதான் மீதுள்ள செதில்கள் அதற்கு அரண் போன்று காணப்படுவதாக இது நம்புகிறது. சாத்தான் தன்னை யாரும் தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று எண்ணுகிறது. இன்றும் கூட அவன் அதை உணரவில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் அது நியாயம் தீர்க்கப்படும். தான் சர்வ வல்லவருடைய நியாய தீர்ப்பிற்கெல்லாம் மேலானவன், உட்படாதவன் என்று சாத்தான் எண்ணலாம். இன்றும் அநேகர் இவ்விதமாக காணப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பு என்ற ஒன்று இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் இதை குறித்து அவர்களிடத்திலே சொல்லுவோம் என்றால் அவர்கள் சிரிப்பார்கள். சாத்தானுடைய எண்ணமும் அதுதான். ஒரு வேத வல்லுனர் இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீண்ட பாம்பு என்பது அசீரிய தேசத்தை குறிக்கிறது என்றும், கோணலான சர்ப்பம் என்பது பாபிலோனையும், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் என்பது எகிப்தையும் குறிக்கிறது என்று விளக்குகிறார். ஆனால் லிவியதான் சர்ப்பம் என்பது சாத்தானையே குறிக்கிறது. இந்த சாத்தானானவன் இந்த அரசுகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறான் என்பதே இதன் அர்த்தமாகும். இப்பொழுது ஏசாயா 27:2 பாருங்கள். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சத் தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். இந்த வசனமே 27 முதல் வசனமாக இருந்திருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் 1 வசனம் முந்தின அதிகாரத்திற்குரியது. ஏனென்றால் இந்த 2 வசனத்திலிருந்து கருப்பொருள் மாறுகிறது. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் என்று சொல்லப்படுவது செழுமையை குறிக்கிறது. கனி நிறைந்த நிலையை, மகிழ்ச்சியை சொல்லுகிறது. ஏசாயா 5 இந்த அதிகாரத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீர்களா? ஏசாயா 5 திராட்சை தோட்டத்தை குறித்த பாடல் கூறப்பட்டாலும் அது இஸ்ரவேல் மேல் வரும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. ஏனென்றால் அது கனி கொடுக்கவில்லை. இந்த வசனத்திலே 1000 வருட அரசாட்சியை பார்க்கிறோம். இதிலே மிகுந்த கனிகள் காணப்படுகின்றன. ஏன்? ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இங்கே கர்த்தரே திராட்சை தோட்டக்காரர். வேறு யாரிடமும் அவர் பொறுப்பை கொடுப்பதில்லை. அவர் அந்த திராட்சை தோட்டத்தின் மீது இரவும் பகலும் கண்ணை வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். சிலர் அவர் இஸ்ரவேல் மீது மட்டும் கவனம் செலுத்துகிறார் என்பார்கள். இல்லை, அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா 27:5 பாருங்கள். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றிக் கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலும் எதிராளிகள் சென்று அவரோட ஒப்புரவாக முடியும். ஏனென்றால் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடத்திலே ஏராளமான இரக்கம் உண்டு. கிருபையில் ஐஸ்வர்யவான். இவையெல்லாம் நமக்கு மிகவும் அவசியமானவை. பல கோடி ஆண்டுகளுக்கு பின்பு நீங்கள் அவரை பார்த்தாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் அப்படியே இருக்கும். அது மாறி போக போவதில்லை. பிரியமானவர்களே, பரலோகத்திலும் அவருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கும் என்றே எண்ணுகிறேன். அவன் என்னோட ஒப்புரவாவான் என்பது மனிதன் தேவனோடு ஒப்புரவாக முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனோடு சமாதானமாக முடியும் என்று இங்கேயே சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இங்கே இயேசு ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடிமகனை பற்றியே சொல்லப்பட்டுள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை பற்றி சொல்லப்படவில்லை. மனிதன் பாவத்தோடு கூட தேவனோடு ஒப்புரவாக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கும் வழியை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ரோமர் 5:1 என்ன சொல்கிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாகும் போது, இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் சிலுவையிலே செய்த காரியங்களை விசுவாசிக்கும் போது
நீங்கள் தேவனிடத்தில் சமாதானமாகி சமாதானம் பெறலாம். அதுவரை உங்களால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் நம்முடைய நாட்களிலே ஒன்றை குறிக்கவில்லை, 1000 வருட அரசாட்சியின் நாட்களை இது குறிக்கிறது. ஏசாயா 27 அதிகாரம் 7 வாசிக்கிறேன். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ? இந்த கேள்விகளுக்கு முன்னமே இந்த புஸ்தகத்திலே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மற்ற தேசங்களை விட இஸ்ரவேல் தேசத்தை ஏன் தேவன் அதிகம் தண்டிக்க வேண்டும்? ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் அதிக வெளிச்சத்தை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறது. பெற்ற ஒளி பொறுப்பை உருவாக்குகிறது. அது அதிக ஒளியை பெற்றதினால் அதனுடைய பாவம் வெளிச்சத்திலே கருப்பாக தெளிவாக தெரிகிறது. அதனுடைய தண்டனையும் அதிகம். ஆமோஸ் 3 அதிகாரம் 2 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு தண்டனை அதிகம். அதே வேளையிலே தேவன் மற்ற தேசங்களை அழித்தது போல இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 118:18 கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆம், இஸ்ரவேல் அழிக்கப்பட தேவன் அனுமதிப்பதில்லை. ஏசாயா 27 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கிவிடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். இங்கே யாக்கோபின் அக்கிரமம் நிவிர்த்தியாக்கப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. யாக்கோபின் பாவம் ஆடு மாடுகளின் இரத்த பலியினால் நிவிர்த்தி செய்யப்படுகிறது. எப்படி ஒரு பாவியின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறதோ, நிவிர்த்தியாக்கப்படுகிறதோ, அவ்வண்ணமாகவே யாக்கோபுவின் பாவமும் நிவிர்த்தியாக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தின் பாவம் நீக்கப்பட்டது. இவ்விதமாகவே அந்நாட்களிலே நடந்தது. தேவன் இஸ்ரவேல் மூலமாக செயல்படுகிறார் என்று சொல்கிறவர்கள் அடுத்து வருகிற வசனங்களை வாசிக்கவில்லை என்று அர்த்தம். பாருங்கள், ஏசாயா 27:10-11 வசனங்கள். அரணான நகரம் அவாந்திரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தலைகளை தின்னும். அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். தேவனை விட்டு வெளியே வாழ்கின்ற எந்த ஒரு மக்களுடைய நகரமும் அழிக்கப்படுவது போல இஸ்ரவேல் தேசத்தின் நகரங்களும் அழிக்கப்படும். சர்வ வல்லவருடைய கோபத்தினாலே நியாய தீர்ப்பினாலே வரும் அழிவே உலகில் மிக பெரிய அழிவாக இருக்கும். இஸ்ரவேலுக்கும் அப்படித்தான் ஆகும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஒளியை தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டார்கள். ஏசாயா 27 அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்கள். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காளம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமிலுள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிதறடிக்கப்பட்ட இடத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். நமக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. நீங்கள் தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவ வாழ்க்கையிலே சிதறி கிடக்கின்ற மக்கள் தங்களுடைய தகப்பன் இயேசுவின் வீட்டிலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் இது போன்ற வசனங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? நீங்கள் இதை மறுக்க முடியாது, இல்லையா? ஏனென்றால் தீர்க்கதரிசி இங்கே உலகத்திலே உள்ள இடங்களாகிய அசீரியா, எகிப்து, இஸ்ரவேல் மற்றும் எருசலேம் போன்ற பகுதிகளை குறித்து தெளிவாக பேசுகிறார். இஸ்ரவேல் உலகிலேயே மீண்டும் தன் தேசத்திற்கு திரும்ப போகிறது.
இது ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கப்பட்டால் அப்படியே நிறைவேறுகிறதை குறிக்கிறது. மக்களுடைய மாம்ச கண்கள் இதை காணும். நீங்கள் தேவ வசனங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் சொல்வதை அப்படியே விசுவாசியுங்கள். நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் முன்பு நிறைவேறவில்லை, இனி நிறைவேறுகிறதா இருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்பொழுது தேவன் அவர்களை அசைப்பார். எனவே அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தது போல அவர்களையும் தேவன் அழைப்பார். இந்த தீர்க்க தரிசனம் இந்நாட்களிலே நிறைவேறுகிறதாகவும் நாம் காண முடியவில்லை. இது இனிமேல் ஒரு காலத்திலே நிறைவேறும். இதனை அடுத்து நாம் ஏசாயா 28 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஒரு புதிய பகுதியை துவங்குகிறது. ஏசாயா 24 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்கள் முழுவதும் எதிர்காலத்தை குறித்து சொன்னது. ஆனால் 28 அதிகாரம் முதல் 35 அதிகாரம் வரை உள்ள பகுதி அப்பொழுதுள்ள அங்கேயுள்ள நிகழ்வுகளையும் நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றன. சில தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே எதிர்காலத்தை குறித்தவை. இந்த பகுதியிலே நாம் 6 ஐயோக்களை சந்திக்க இருக்கிறோம். இறுதியிலே ஏசாயா 34 அதிகாரத்தில் அர்மகதான் யுத்தத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் வருகிறதை ஏசாயா 35 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். நாம் சிந்திக்க இருக்கிற இந்த அதிகாரத்திலே அருகில் மற்றும் தொலைவிலே நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள், இறந்த கால மற்றும் எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் போன்றவற்றையும் காண்கிறோம். நாம் எந்தெந்த வசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன என்றும் எந்தெந்த வசனங்கள் இனி நிறைவேறக்கூடியவை என்பதை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். இங்கே வட இஸ்ரவேல் தேசம் எப்ராயிம் என்று சொல்லப்படுகிறது. இது விரைவிலே அசீரியர்களின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே போகும் நிலையில் இருந்தது. இது எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு நிகழ்ச்சி, அதற்கு முன்னோடியாயிருக்கிறது. இதன் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவுக்கு இது எச்சரிப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 721 ஆண்டிலே சல்மனாசேர் என்ற அசீரிய ராஜா இப்ராஹிமின் மீது படையெடுத்த போது இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதி நிறைவேறிற்று. இவன் வந்து வட இஸ்ரவேல் தேசத்தை அழித்து அவர்களை சிறைப்பிடித்து சென்றான். ஏசாயா 28 அதிகாரம் 1 வசனம், எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே. எப்ராயிம் 10 கோத்திரத்தையுடைய வட இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை சமாரியா என்றும் அழைப்பார்கள். மதுபானத்தால் மயக்கமடைந்த நிலையானது ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பொருந்தக்கூடியது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய உணர்வை பொறுத்த மட்டில் மதிமயங்கினவர்களாக காணப்பட்டார்கள். பெருமை நிறைந்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். 2 வசனத்தை பாருங்கள். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இங்கே அசீரியன் இவ்வாறு உருவகப்படுத்தப்படுகிறான். அவன் வல்லமையுடைய ஒருவனாகவும் கல்மழையைப் போலவும் சங்கார புயல் போலவும் பெரிய வெள்ளத்தைப் போலவும் இருப்பதாக வேதம் சொல்கிறது. வசனம் 3 பாருங்கள். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இந்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இதை செய்வதற்காக வருந்துவதில்லை. நான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன் என்பதை பற்றி மாத்திரம் தேவன் நம்மோடு சொல்கிறார். இந்த எப்ராயிமுடைய வெறியரின் நிலை எதிர்காலத்திற்குரியதாகும். வட இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பீர்களானால் அது உலக பிரகாரமாக நல்ல நாகரிகத்தையும் வசதிகளையும் வெளிப்பிரகாரமான அழகையும் உடையதாக இருந்தது. வீடுகளும் தோட்டமும் அழகாய் காணப்பட்டன. உம்ரியாலும் ஆகாபாலும் கட்டப்பட்ட அரண்மனையை பார்ப்பீர்களானால் அது அவ்வளவு அழகு மிகுந்ததாக ஆடம்பரமானதாக காணப்பட்டிருந்தது. இன்னும் அதன் அழிவுகளிலே இதை காண முடிகிறது. இதை பார்க்கும்போது இந்த உலகத்திலே துன்மார்க்கருக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் மறுமையிலே அப்படி இருக்கப் போகிறதில்லை. ஆகவே அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். சமாரிய மலை உலகில் உள்ள அழகான ஸ்தலங்களுள் ஒன்று. அங்கே இருந்து மத்திய தரை கடலையும் யோர்தான் நதியையும் எர்மோன் மலையையும் பனிபடர்ந்த வட பகுதியையும் தெற்கில் எருசலேமின் மதில்களையும் காணலாம். இது வாழ்வதற்கு சிறந்த அழகான வசதியான இடம்.
ஆனால் தேவன் இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்களுடைய நாகரிகத்தை தாழ்த்தினார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினால் இவை எல்லாம் வந்தது என்று நாம் அறிவோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் நாட்களிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நித்தியமாய் என்றென்றும் அவரோடு வாழ முடியும். கீழ்ப்படியாமல் துணிந்து நாம் பாவத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக, நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல், யூதா தவறு செய்த பொழுது அவர்களை நீர் தண்டித்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் நீர் தெரிந்தெடுத்த பாத்திரமாக இருப்போம் என்று சொன்னால் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஒருவேளை நாங்கள் உம்மை அறியாதவர்களாய் இருப்போம் என்றாலும் உம்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற வழிவாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்து நீர் எங்களுக்கு தெரிவிக்கிற புத்தகங்களுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக, வானொலி நிகழ்ச்சிகளுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவும், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும் நீரே கிருபையை தாரும். நீர் இன்று கிருபையோடும் அன்போடும் இருக்கிறவர். ஒரு நாளிலே நித்திய நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என்ற உண்மையை அறிந்தவர்களாக இன்றும் என்றும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பணிவிடை செய்ய நீரே எங்களை வழிநடத்த உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? இன்றும் அநேகர் நியாய தீர்ப்பு என்று ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார்கள். மனிதன் பாவத்துடன் தேவனோடு ஒப்புரவாக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கும் வழியை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இஸ்ரவேல் அழிக்கப்பட தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சர்வ வல்லவருடைய கோபத்தினாலே நியாய தீர்ப்பு மூலமாக வரும் அழிவே உலகில் மிகப்பெரிய அழிவாக இருக்கும். எப்ராயிம் என்பது வட இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரங்களை குறிக்கிறது. இதை சமாரியா என்று அழைப்பார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். இவற்றை அனுபவிக்கும் நாம் அவரை நேசிக்கிறவர்களாக அவருக்கு பிரியமான அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15.